ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுறப்போ அந்த பிளான்ல எஸ்சிங்கிறது பிளானே இல்லை. அந்த பிளான்ல எஸ்சிங்கிறது பிளானே இல்லை. அதுக்கு சண்டை பண்ணுவேன் நான். அதுக்கு சண்டை போட்டு தான் நான் வெளியே வந்தேன், காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தேன். ஏன்னாக்கா அந்த எஸ்சிங்கிறது வந்து அந்த மேப்ல இல்லை, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்புறம் நான் சண்டை போட்டு தான் அந்த மேப்பே கீழ்ச்சி போட்டாங்க. அப்பதான் நான் எஸ்சி கொடுத்த வாக்கை வந்து நான் எப்படி காப்பாத்துறது, நீங்க எஸ்சிக்கு அநியாயம் பண்றீங்க அப்படின்னு சண்டை போட்ட பிறகு அந்த டெம்பரவரியா பண்ணி போர்டு பண்ணி அந்த டிராங்கே பிச்சு வெளியே போட்டாங்க. நம்மளுக்கு முக்கியமா வேண்டியது 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங், அப்புறம் கட்டிடம். அந்த மாதிரி கட்டி கொடுக்கணும்னு சொல்லி எதிரில் இருந்த நம்ம எஸ்சி தலித் வர்க்கத்தினுடைய மாட்டு வண்டி ஸ்டாண்டை வந்து அவங்க மனத்தை வந்து கழிச்சு, நம்ம எஸ்சி தலித் வர்க்கத்தினுடைய மாட்டு வண்டி ஸ்டாண்டை வந்து அவங்க மனத்தை வந்து கழிச்சு நாங்க வந்து அந்த ஒடிச்சு உங்களுக்கு மாடி மேல மாடி கட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರೇ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತಿನ ದಿವಸ ನಮ್ಮ ಕೋಲಾರ್ನಲ್ಲಿ ಜಿಲ್ಲಾ ಆಡಳಿತ ನಮ್ಮ DC ಸಾಹೇಬರು ಅವ್ರ ಹತ್ರ ಬಂದು ನಮ್ಮ KJP ಹುಲ್ಲು ಮಾರ್ಕೆಟ್ ಬಗ್ಗೆ ಒಂದು ನಮ್ಮ ಕೋರಿಕೆ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನ ಕೊಟ್ಟಿದೀವಿ. ಆ ಹುಲ್ಲು ಮಾರ್ಕೆಟ್ ಸುಮಾರು ವರ್ಷದಿಂದ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸೈಕಲ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ನಮ್ಮ ಊರಿಗಿಲ್ಲ, 2 ವೀಲರ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಅಚ್ಚುಕಟ್ಟಾಗಿ ಆ 2 ವೀಲರು ಮತ್ತು ನಮ್ಮ 4 ವೀಲರ್ಸ್ ಮಳಿಗೆ ಅಂಗಡಿಗಳು ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಸ್ಥಾಯಿ ಸಮಿತಿ ಮತ್ತು ಮುನ್ಸಿಪಲ್ ಕೌನ್ಸಿಲ್ ನಲ್ಲಿ ನಾವು ಏನ್ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದೀವೋ ಆ ತೀರ್ಮಾನ ಪ್ರಕಾರ ಅದನ್ನ ಕಟ್ಟಬೇಕು. ಮುಖ್ಯವಾಗಿ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ದಲಿತರು ಮತ್ತು SC ವರ್ಗದವರು ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಬುಲ್ಲಕ್ ಕಾರ್ಟ್ ಮಾಟು ವண்டி ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಅಂತಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದಾರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಮನವೊಲಿಕೆ ಮಾಡಿ ಅವ್ರನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ನಿಮ್ಗೆ ಒಂದ್ರ ಮೇಲೆ ಒಂದು ಕಟ್ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ನಾವು ಇದು ಭರವಸೆ ಕೊಟ್ಟಿವಿ. ಆ ಭರವಸೆನಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡಬಾರ್ದು. ಆಮೇಲೆ ಸಾರ್ವಜನಿಕರು ಅದರಲ್ಲಿ ಏನೇನಿದೆ ಅಭಿಪ್ರಾಯ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ನ್ಯಾಯವಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಸಿಕ್ಬೇಕು ಹಂಗ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆ ರೀತಿನಲ್ಲಿ ತಾವು ನೀವು ತಲೆ ಹಾಕಿ ಇದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮಾಡ್ಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಯಿಂದ ಟೆಂಡರ್ ಬಿಡೋದು. ಇದು ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ ಯಾರ ಹತ್ರ ಇದೆ? ನಮ್ಮ DC ಸಾಹೇಬ್ರ ಹತ್ರ ಇದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಟೆಂಡರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನ್ಯಾಯವಾಗಿ ನಡಿಬೇಕು. ಆ SC ವರ್ಗದವ್ರಿಗೆ ಏನ್ ತೊಂದರೆ ಪಡಬಾರ್ದು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ 3 ಎಕರೆ ಜಾಗ KJP ನಲ್ಲಿ ಉನ್ನ ಸಿಕ್ಕಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂಗೆ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಓಕೆ, ನಮ್ಗೆ ಸಂತೋಷ, ಬಿಲ್ಡಿಂಗ್ ಬರುತ್ತಂತ. ಅದ್ರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಂಗೆ ಕಟ್ಬಿಟ್ಟು ಇದು ಆ ದಲಿತರವ್ರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಸರಿ ಇರಲ್ಲ ಹಂಗ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇವತ್ತು ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು DC ಸಾಹೇಬ್ರನ್ನ ನೋಡಿ ನಮ್ಮ ಒಂದು ಕೋರಿಕೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಅವರು ಇದರಲ್ಲಿ ಏನಿದೆ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ ಇದ್ರ ಪ್ರಕಾರ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ DC ಸಾಹೇಬ್ರಿಗೆ ತುಂಬಾ ಧನ್ಯವಾದ. எல்லா தங்கவயல் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம தங்கவயலில பில்லு மார்க்கெட்டை நம்ம வசதிக்கு ஏற்ப 2 வீலர் பார்க்கிங் இல்ல, கார் பார்க்கிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபுல்லா டிஸ்மேண்டில் பண்ணி அங்க இருக்கிற வியாபாரிகள் ஒத்துழைப்போட நம்ம எல்லாம் பண்ணி 3 ஏக்கர் நிலத்தை வந்து இன்னைக்கு கிளீன் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த 3 ஏக்கர்ல வந்து அதனால அந்த எஸ்சிங்களுக்கெல்லாம் கூட மோசம் பண்ணக்கூடாது, அந்த எஸ்சிங்களுக்கும் ஒரு நல்ல நியாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது. அதுக்கு நான் தலித்துக்கு அநியாயத்துக்கு நீங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ DC கிடைக்குது. அதனால வந்து DC சாஹிப், கலெக்டர் சாஹிப் இது மேலாம் வந்து இல்ல நான் அநியாயம் பண்றதுக்கு விடுறது இல்ல, அதுல நாங்க டிராயிங்ல காட்டுறோம், DPRல நாங்க பண்ணிருக்கிறோம் சொல்றாங்க. நியாயமா டெண்டரை எடுத்து அது ஒரிஜினல் டெண்டர் யார் இருக்காங்களோ அவங்க தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை கூட நான் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி முனிசிபாலிட்டியில நான் ஸ்டாண்டிங் கமிட்டியா இருக்கு சொல்ல அது என்ன தீர்மானம் ஆச்சுன்ற லெட்டரும் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கவுன்சிலுக்கு அனுப்பி கவுன்சில்ல என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்ற
காப்பியும் நான் வந்து கலெக்டர் கிட்ட கொடுத்துக்கிறது இதை அன்பா தெரியும்.